Hi friends, this is from Balamith TNPC Academy. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ஸோ தேசிய மறுமலர்ச்சி பற்றி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10th அந்த 5th லெசன் கொடுத்துருப்பேன்ல. ஸோ 10th இருக்க 5th லெசனில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐஎன்எம் பொறுத்தளவுக்கு லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் தான், சரிங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உனக்கு நோட்ஸ் கொடுக்காம புக்லேயே நடத்துகிறேன். ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் எழுத வேண்டியதாக தான் இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் புக்லேயே இது படிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் நோட்டில் நீங்கள் எழுதினாலுமே உங்களுக்கு ரொம்ப பாயிண்ட்ஸ் நிறையா வரும், சரிங்களா? புக்கில் இருக்க பேஜை விட நோட்டில் இருக்க பேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கி படித்தாதான் நமக்கு பார்த்திங்கன்னா படிக்க ஈஸியாக இருக்கும். புக்கில் 10 பக்கம் இருக்குன்னா நீங்கள் 20 பக்கத்துக்கு எழுதி வச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு புக்கில் இருக்கிறதே ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா புக்கில் இருக்க 10 பக்கத்தை படிக்கிறத விட நீங்கள் நோட்டில் இருக்க 20 பக்கத்தை உங்களால் படிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அதனால் இப்போ புக்கில் 10 பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதை படித்து ஒரு 5 பக்கத்துக்காவது சுருக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும். ஸோ அந்த 5 பக்கத்தை திரும்ப 2 பேஜாக சுருக்கணும், சரிங்களா? அதான் ஹின்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 2 பேஜாக சுருக்கி நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு படிங்க, சரிங்களா? புக்கு இல்லாமல் புக்கு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வேணால் நான் இப்போ சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை பாயிண்ட்டாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அங்கே பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கற்றலின் நோக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் ஒரு ஷார்ட்டாக கற்றலின் நோக்கங்கள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதைத்தான் நம்ம ஹெட்டிங்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த கற்றலின் நோக்கங்களை பார்த்தாலே நமக்கு உள்ளே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருன்ற மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய விழிப்புணர்ச்சியை உருவாக்கியதில் மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் கிறிஸ்துவ மதத்தின் செல்வாக்கை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சமுதாயம் மற்றும் சமயத்துறைகளில் ஏற்பட்ட போட்டிகள், உடன்கட்டை ஏறுதல், அடிமை முறை, தீண்டாமை, குழந்தை திருமணம் போன்ற பழக்கங்களுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தது, ஸோ என்னென்ன இயக்கங்கள்லாம் வந்துச்சு அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாடு, சடங்குகள், மூட நம்பிக்கைகள், இதுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டா அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இந்தியா புத்துயிர் பெற்றதில் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், பிரம்மஞான சபை, அலிகார் இயக்கம் இதோட பங்களிப்பெல்லாம் இருந்திருக்குது. ஸோ அந்த இயக்கத்தோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்சியர்கள், சீக்கியர்கள் ஆகிய சமூகங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் முக்கிய ஆளுமையின் பங்கு என்ன, ஸோ இதையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோதிபா புலேவோட சமூக இயக்கமும் கேரளா, தமிழ்நாட்டில் தோன்றிய சீர்திருத்த இயக்கங்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஒரு லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லெசனை அதாவது 10 பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படக்கூடாது. இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸு தான், சரிங்களா? அந்த லெசனில் இப்போ ஒரு லெசனுக்குள்ள நுழையிறோம்னாலே இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வர்றோம், ஸோ என்னெல்லாம் இந்த லெசன் மூலயமா நம்ம கற்றுக்குறோன்ற ஒரு ஆர்வத்தோடு படித்தா தான் நம்மளால் அந்த லெசனையே ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த லெசனை நம்ம ஃபுல்லாக முடிக்க முடியாது. 10 பேஜ் இருக்கே அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம படிக்காமலே விட்டுருவோம். கடைசியில் நீங்கள் இறங்கி ஒரு தடவை படிச்சிருங்க. ஒரு தடவை படிக்கிறது தான் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஒரு தடவை எப்பேற்பட்டாவது நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெசனே நம்ம படிக்காமல் விட்டோன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த லெசன். ஸோ அறிமுகம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது. ஸோ எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்டது தான் இந்த ஆங்கில கல்வி. ஸோ அந்த ஆங்கில கல்வி பயின்ற அந்த ஆங்கில கல்வி பயின்றவங்களை நடுத்தர வர்க்கத்தை இந்த ஆங்கில கல்வி உருவாக்குது. ஸோ இவ்வர்க்கம் மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகளின் தங்களுக்குள்ளானது. கல்வி அறிவு பெற்ற இந்நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களிலும் தலைமை வகிக்க தொடங்கியது. ஸோ இந்த ஆங்கில கல்வி பயின்றவர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், அந்த தேவேந்திரநாத் தாகூர், கேசவ் சந்திர சென், வித்யாசாகர், இப்படி பலர், சரிங்களா? ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. எண்ணிக்கையில் அவங்க சிறிதாக இருந்தாலும் அவங்கெல்லாம் எப்படின்னா அரசியல்லையும் சீர்திருத்த இயக்கங்கள்லையும் தலைமை வகிக்க தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
இருந்தபோதிலும் இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் என்னது விமர்சன பூர்வமாக ஆய்வுக்கு உட்படுத்த பெரிதும் தயங்கினர். ஸோ அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டுக்கும் இடையே இணக்கத்தையும் ஏற்படுத்த முயன்றிருக்கதா சொல்கிறாங்க. இருந்த போதிலும் அவர்களுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் உடன்கட்டை ஏறுதலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதின்னு சொல்லுவோம். ஸோ சதி, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை கட்டுப்படுத்த இந்த இயக்கங்கள் உதவுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸுன்றது, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே கிடையாது. சரிங்களா, இதை ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காண்டி கொடுக்கறது தான். ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ என்னது, 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கின்றனர். ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதிலிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்ன பாயிண்ட்னா, 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை 2ஆக வகைப்படுத்தலாம். 2ஆகன்றதெல்லாம் நீங்கள் உட்காந்து 2ஆக எழுதக்கூடாது. 2 அந்த நம்பரில் 2 ஷார்ட்டாக போட்டுறணும். சரிங்களா, 19 அந்த மாதிரி தான் ஃபுல்லாக எழுதக்கூடாது. 19 ஷார்ட்டாக எழுதிடணும். சரிங்களா, இப்படி தான் நம்ம நோட்ஸை சுருக்கணும். 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை 2ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்று என்னென்னா இந்து சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள்னு இன்னொன்று வகைப்படுத்தலாம். சரிங்களா, 2 வகையாக பிரிப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன இருக்குன்னா, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள்லாம் ஒரு வகை. என்னென்ன இயக்கம்னு பாருங்கள், பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம். இந்த 3 இயக்கங்களும் சீர்திருத்த வகையில் வரும். இன்னொன்று அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்களில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் வரும். சரிங்களா, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் போன்ற சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் மற்றொரு வகை. ஸோ சீர்திருத்த இயக்கங்களில் பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் வரும். மீட்டெடுப்பு இயக்கங்களில் ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம். ஸோ அதில் 3, இதில் 3. என்ன ஹெட்டிங் போட்டுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலான்ற வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டு எழுதியிருப்பீங்களா. செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள்னு போட்டு இந்த 3ஐயும் எழுதிக்கிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள்னு போட்டு இந்த 3ஐயும் எழுதிக்கிறீங்க. சரிங்களா, ஸோ அடுத்தடுத்து எழுதக்கூடாது, சைட்லேயே 2ஐயும், அதாவது 2ஐயுமே சைடில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் மிச்சமாகும். சரிங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்து படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவைகளை தவிர ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளும் 19ஆம் நூற்றாண்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதில் இருந்தவங்களை பாருங்கள், யாருன்னு பார்த்தீங்கன்னா பூனேயில் ஜோதிபா பூலே. இது ஊர், அந்த ஊரை சேர்ந்தவங்கன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ எப்படி ஷார்ட்டாக எழுதிக்கிறீங்கன்னா பூனே ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு, கேரளா ஹைஃபன் போட்டு நாராயணகுரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலே இன்னொருத்தர் யார், ஐயங்காளி. சரிங்களா, ஸோ அப்போ என்ன எழுதிக்கிறீங்க, பூனேன்னு போட்டு ஜோதிபா பூலே. சரிங்களா, கேரளான்னு போட்டு நாராயணகுரு ஐயங்காளின்னு எழுதிக்கிறீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழகம்னு போட்டு யார் யார் எழுதிக்கிறீங்க, ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர். ஸோ இவ்வளோ தான். மொத்தமே இந்த இதில் எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம், 3 பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம். 1 19ஆம் நூற்றாண்டை 2 வகையாக பிரிக்கிறாங்க, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த 2 வகை என்னென்னு எழுத போகிறீங்க. சீர்திருத்த இயக்கங்கள், இங்கிட்டு பார்த்திங்கன்னா என்னதுன்னா சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த 3 இதையும் எழுதிக்க போகிறீங்க. எழுதிட்டு 3வது பாயிண்ட்டுன்னு போட்டு என்ன எழுதிக்க போகிறீங்க, பூனே ஜோதிபா பூலே, கேரளா நாராயணகுரு ஐயங்காளி, தமிழகம் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர். மொத்தமே எத்தனை, 3 பாயிண்ட்டு தான். ஷார்ட்டாக ஹைஃபோன் போட்டு எழுதி வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து என்னென்னா வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ ஹெட்டிங் போட்டு அதுக்கடுத்து என்ன எழுத போகிறீங்க, ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும். ஸோ ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும் ஹெட்டிங் போட்டுக்கணும். சரிங்களா, ஹெட்டிங் போட்டு எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இதை சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக நான் சுருக்க சொல்லித்தரேன். சரிங்களா, ஸோ ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும் எழுதிட்டோமா.
ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1772 டு 1833 வந்து இவர் வந்து பிறந்திருக்கார். இறந்துருக்கார். சரிங்களா. 1772 வந்து பிறந்து 1833 வந்து இயற்கை எழுதுறாரு. ஸோ மொத்தம் இவர் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு? ஸோ இதையும் கொஸ்டினாக கேட்கலாம். சரிங்களா. 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது சரியானதுன்னு கேட்கலாம். சரிங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இவரோட ஆண்டு காலம் என்னன்னு நோட் பண்ணிக்கணும். ஸோ ஆண்டு காலம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 1883 இருக்கா, இதிலிருந்து 1872 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்டு காலம் கிடச்சிரும். இவர் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாருன்றது கிடச்சிருமா? ஸோ 3ல் 2 போச்சுன்னா எத்தனை? 1. 8ல் 7 போச்சுன்னா எத்தனை? 1. கரெக்டாக. ஸோ 8ல் 7 போச்சுன்னா 1. அப்போ 111 வருஷம் இவர் வந்து வாழ்ந்திருக்கார். சரிங்களா. ஸோ இவரோட ஆண்டு காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 111. சரிங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும். ராஜாராம் ஹெட்டிங் போட்டு ராஜாராம் அதாவது பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டுன்னு போட்டு 1772, இல்லாட்டி பொதுவாக காலம்னு போட்டு 1772 டு 1833 போட்டு இவரோட ஆண்டு காலம் அப்படின்னு போட்டு நீங்கள் ஹைஃபன் போட்டு அங்கேயே எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இவரோட பிறந்த வருஷம், இறந்த வருஷம், இவரோட ஆண்டு காலம், இது 3யுமே ஒரே பாயிண்டில் எழுதிக்கணும். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்ககால சீர்திருத்தவாதிகளில் இவர் வந்து ஒருவர். சரிங்களா. இவர் பார்த்திங்கன்னா என்னது, தொடக்ககால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கதையாக சொல்லும் போதே ஞாபகம் வரணும். இதில் எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ அடுத்து பாருங்கள், இவரோட தாய்மொழி. ஸோ தாய்மொழின்னு ஹைஃபன் போட்டு வங்காளம் ஷார்ட்டாக எழுதிக்கணும். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு போட்டு எழுதிக்கிட்டு ஸோ வாழ்நாள் காலம் எழுதிக்கிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மொழின்னு போட்டு செகண்ட் பாயிண்ட். சரிங்களா. செகண்ட் பாயிண்ட்டுன்னு போட்டு தாய்மொழி ஹைஃபன் போட்டு வங்காளம்னு எழுதிக்கிறீங்க. சரிங்களா. இவர் பார்த்தீங்கன்னா என்னது, வங்காள மொழியில் புலமை பெற்றிருந்ததோடு என்னென்ன மொழிகள்லாம், தாய்மொழின்னு போட்டு வங்காளம்னு எழுதிக்கிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கற்றறிந்த மொழிகள்னு போட்டு ஸோ இதெல்லாம் எழுதிக்கிறீங்க. சரிங்களா. என்னென்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். ஸோ இந்த 4 மொழிகளையும் இவர் வந்து புலமை பெற்றிருக்கிறார். ஸோ கற்றறிந்த மொழிகள்னு ஹைஃபன் போட்டு இந்த 4 மொழிகளையும் எழுதிக்கிறீங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருந்தாததில் கொடுத்து கூட கேட்கலாம். சரிங்களா. அதனால் ஸோ மொத்தமே எத்தனை? 3 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, பிறந்த ஆண்டுன்னு போட்டுக்கிறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி எதுன்னு போட்டுக்கிறீங்க. அதுக்கடுத்து கற்றறிந்த மொழின்னு போட்டு சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், வங்காளம் ஆகிய மொழிகளில் வந்து இவர் வந்து புலமை பெற்றிருக்கார். சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை எழுதிக்கிறீங்க. ஸோ இது என்னது, மொத்தம் 3 பாயிண்ட் எழுதியிருப்பீங்களா ராஜாராம் மோகன் ராயில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜுக்குள்ளே சுருக்கி கொண்டு வரணும். புக்கில் இப்போ நம்ம எத்தனை 2வது பேஜுக்கு வந்துட்டோம். அப்போ நீங்கள் நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் தான் இருக்கணும். இன்னும் ஒரே பேஜிலேயே ஷார்ட்டாக இவ்வளவுத்தையும் சுருக்கி எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். எனது ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கும் சமூக மரபுகளையும் இவர் வந்து எதிர்த்திருக்காரு. இருந்த போதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க விரும்பியிருக்கார். ஸோ தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை வந்து பெற்றிருந்தார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்டாக தான் எழுதுறீங்க. ஷார்ட்டாக எழுதுனீங்கனாலே உங்களுக்கு அது ஞாபகம் வரும். ஸோ இவர் என்னத்தை வந்து எதிர்த்தாருன்னா 3 பாயிண்ட் எழுதியிருப்போமா, 4வது பாயிண்ட் என்ன எழுதுவோம், அதாவது ஷார்ட்டாக என்னதுன்னா பொருளற்ற சமய சடங்குகளையும் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு. ஸோ இவ்வளோ தான் எழுதுறீங்க. சரிங்களா. இவ்வளோ தான் 4th பாயிண்டில் எழுதுறீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட்லேயே உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினாருன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ 4th பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வச்சு ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க. ஸோ இல்லாட்டி இந்த 4th பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதே கூட கொஸ்டினில் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி எழுதுறீங்கன்னா, உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள், அதாவது இந்துக்களின் மறைநூல்கள்னு போட்டு பிராக்கெட்டில் ஒரு கடவுள் கோட்பாடு அல்லது ஒரு கடவுள் வணங்குதல் அப்படின்ற மாதிரி எழுதிக்கங்க. சரிங்களா. ஸோ 4th பாயிண்டில் இவ்வளோ தான் இருக்கணும்.
ஸோ அதை பார்க்கும் போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ என்னது, இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாடு அல்லது ஒரு கடவுளை வணங்குவதாக உபதேசிப்பதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருப்பானா ராஜாராம் மோகன் ராய் சொல்லியிருப்பாருன்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல். என்னது, சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல், சதி, குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்தும் பெரிதும் கவலை கொண்ட அவர் அவற்றிற்கு எதிராக சட்டங்களை இயற்றும்படி ஆங்கில அரசிற்கு விண்ணப்பித்தார். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5வது பாயிண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவர் என்னென்ன எதிர்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, உடன்கட்டை ஏறுதல், அதாவது உடன்கட்டை ஏறுதலுக்கு இன்னொரு பேர் என்னென்னு சொல்லுவோம்னா சதின்னு சொல்லுவோம். குழந்தை திருமணம், பலதார மனம். ஸோ இதை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் அவர் எதிர்த்து போராடி இருக்காருன்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை வந்து அவர் வந்து முன் வச்சிருக்காரு. பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று அவர் வந்து போராடி இருக்காரு. சரிங்களா? மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, 1829 பார்த்தீங்கன்னா தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் என்னது சதி என்னும் உடன்கட்டை என்னும் பழக்கத்தை, என்னது உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராய் வந்து முக்கிய பங்காற்றிருக்கார். சரிங்களா? சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை, அதாவது சட்டம், அதை ஒழித்து சட்டம் இயற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. சரிங்களா? ஸோ எந்த வருஷம்னா 1829. ஆனால் அதுக்கு முக்கிய பங்காற்றி இருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? அவரோட சீரிய முயற்சியால் தான் இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கமே அதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 5 பாயிண்ட் எழுதியிருப்பீங்களா? ஸோ 6வது பாயிண்ட்டுன்னு போட்டு இதை வந்து எழுதிக்கணும். ஸோ எப்படி ஷார்ட்டாக எழுதலான்னு பாருங்கள். ஸோ இதுதான் நோட்ஸ் எடுக்கும் முறை. சரிங்களா? நீங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதுறது பிரயோஜனம் கிடையாது. நோட்ஸ் எடுக்கும் முறை இதுதான் நோட்ஸ் எடுக்கிற முறையே. ஸோ எப்படி எழுதுறீங்கன்னா 1829ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? 1829 என்னதுன்னா சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம். சரிங்களா? உடன்கட்டைன்னு போட்டு ப்ராக்கெட்டில் சதின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ப்ராக்கெட்டில் சதின்னு போட்டு இது பார்த்திங்கன்னா ஹைஃபன் போட்டு என்ன எழுதிக்கிறீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. சரிங்களா? வில்லியம் பெண்டிங் பிரபு சட்டம் இயற்றுதல். ஸோ இப்படி ஷார்ட்டாக எழுதிக்கணும். சரிங்களா? வில்லியம் பெண்டிங் பிரபு சட்டம் இயற்றுதல்னு ஷார்ட்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே லைனில் எழுதிடணும். ஸோ அப்போ இது என்னது 6வது பாயிண்ட்டாக சொல்லியிருப்போமா? ஸோ அப்போ மொத்தம் 6 பாயிண்ட்டு நம்ம வந்து ராஜாராம் மோகன் ராயை பற்றி இது வரைக்கும் எழுதியிருக்கோம். இப்படி ஷார்ட்டாக எழுதணுன்னாலே உங்களுக்கு 1829 தான் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டம் இயற்றியிருக்காங்க. யாருன்னா தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹின்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். என்னது, ராஜாராம் மோகன் ராய் பார்த்திங்கன்னா பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்திருக்காரு. ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை வந்து எதிர்த்திருக்காரு. பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்னும் கருத்தை வந்து வலுவாக முன் வச்சிருக்காரு. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக இவர் வந்து என்னது ஆதரிச்சிருக்காரு. ஸோ ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை இவர் வந்து முழுமையாக என்னது ஆதரிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இது எப்படி ஷார்ட்டாக என்னது 6 பாயிண்ட் பார்த்துருப்போமா? 7வது பாயிண்ட் போட்டு ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கணும். என்னென்னா ஆங்கில கல்வி ப்ளஸ் மேலை நாட்டு கல்வி அறிமுகம். சரிங்களா? அறிமுகம் செய்யப்படுவதை ஆதரித்தார். ஸோ இப்படி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கணும். எப்படின்னா ஆங்கில கல்வி ப்ளஸ் மேலை நாட்டு கல்வி ஆதரிப்பு. சரிங்களா? முழுமையான ஆதரிப்பு அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எழுதி வச்சா தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ராஜாராம் மோகன் ராய் பார்த்திங்கன்னா 1828 தான் பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜத்தை நிறுவி எப்போ ஆகஸ்ட் 20ஆம் நாள் பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் வந்து ஒரு கோயிலை கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு என்னது பிரம்ம சமாஜம்னு போட்டு வச்சு ஹைஃபன் போடுங்க. சரிங்களா? ஸோ எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம்னு போட்டு வச்சு ஹைஃபன் போட்டு 1828ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 28 நிறுவுதல்னு போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
ஆகஸ்ட் 20ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் கல்கத்தா கோவில்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போட்டாலே நமக்கு வந்து ஞாபகம் வரும். இல்லை உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இல்லைன்னா கல்கத்தா கோவில் நிறுவுதல் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ எத்தனாவது பாயிண்ட்டு இது? 7வது பாயிண்ட். கரெக்டாக? ஸோ 7வது பாயிண்ட்டுன்னு போட்டு இந்த இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், அந்த கோவிலோட தீம். சரிங்களா? அந்த கோவில் 8வது பாயிண்ட்டுன்னு போட்டு அந்த கோவிலில் என்னது? திருவுருவ சிலைகள் வைக்கப்படவில்லை. ஸோ இது போட்டுக்கணும். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா திருவுருவ சிலைகள் எதுவுமே வைக்கப்படவில்லை. இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த லைனை நீங்கள் அப்படியே எழுதிக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ அந்த கோயிலில் என்ன எழுதி வச்சுருக்காங்க, கருவுருவ சிலை இல்லாத இடத்துல என்ன எழுதி வச்சுருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பிரம்ம சமாஜம் பார்த்திங்கன்னா உருவ வழிபாட்டை பார்த்திங்கன்னா தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வந்து எதிர்த்தது. பிரம்ம சமாஜம் தவிர்த்தல்னு போட்டு என்னது? பிரம்ம சமாஜம் எதிர்ப்புன்னு கூட போட்டு எழுதிக்கங்க. சரிங்களா? பிரம்ம சமாஜம் எதிர்ப்புன்னு போட்டு உருவ வழிபாடு ப்ளஸ் பொருளற்ற சமய சடங்குகள் இப்படி எழுதிக்கலாம். ஷார்ட்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? 8வது பாயிண்ட்டும் இல்லை 9வது பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. பிரம்ம சமாஜம் எதிர்த்தல்னு போட்டு உருவ வழிபாடு ப்ளஸ் பொருளற்ற சமய சடங்குகள். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் புரிஞ்சிடும். அதுக்கடுத்து பாருங்கள், இருந்தபோதிலும் தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் இருப்பதில் சமாஜம் தோல்வியடைந்தாலும் நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிக போற்றுதலுக்குரியதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ மொத்தம் ராஜா ராம்மோகன் ராயில் எத்தனை பாயிண்ட் பார்த்துருப்போம்? 8 பாயிண்ட் பார்த்துருப்போமா? இந்த 8 பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருப்போம். கரெக்டாக? அறிமுகமில் ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருப்போம். ராஜா ராம்மோகன் ராயில் ஒரு 8 பாயிண்ட் பார்த்துருப்போம். ஸோ இந்த 8 பாயிண்ட்டையும் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அரை பேஜில் முடிச்சிடணும். ஸோ நம்மளோட வேலை 10 பேஜாக இருந்துச்சுன்னா அது 5 பேஜாக சுருக்கிறதுக்கு பேர் தான் நோட்ஸு. சரிங்களா? ஸோ இப்போ 8 பேஜ் இருக்கும். நம்ம 10 பேஜ் இருக்கும். 10 பேஜ் 5 பேஜாக சுருக்கிறோம். அப்போ 2 பேஜாக 1 பேஜாக சுருக்குனா தான் நமக்கு வந்து 10 பேஜ் 5 பேஜ் ஆகுமா? இப்போ நம்ம என்னது 1.5 பக்கம் தான் முடிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் என்னது அதை அரை பேஜில் நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் 1833 வந்து இயற்கை எழுதிடுறாரா ராஜா ராம்மோகன் ராய். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இயற்கை எழுதினதுக்கு அப்புறம் அவர் விட்டு சென்ற அந்த பணிகளை யார் மேற்கொள்கிறாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். சரிங்களா? தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? தேவேந்திரநாத் தாகூர்னு போட்டு அவரோட பிறந்த வருடம் 2 வருடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர்னு போட்டு என்ன எழுதுறீங்க? 1817. இதை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதிக்கங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதினாலும் சரி, இல்லை 8 பாயிண்ட் முடிச்சிருப்போமா, 9வது பாயிண்ட்லேருந்து எழுதினாலும் சரி தான். சரிங்களா? உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி எழுதிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? 1817 1905. ஸோ இவரோட வாழ்நாள் காலம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1905 1817 நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அவரோட வாழ்நாள் காலம் கிடச்சிரும். ஸோ ப்ராக்கெட்லேயே இப்போ அவரோட என்னது இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதுவீங்க? தேவேந்திரநாத் தாகூர்னு போடுவீங்களா? தேவேந்திரநாத் தாகூர்னு போட்டு ஹைஃபன் போட்டு என்ன எழுதுவீங்க? அவரோட பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு எழுதுவீங்களா? ஸோ இதை எழுதிட்டு இங்கே பக்கத்தில் என்ன போடுறீங்கன்னா இத்தனை வருடங்கள். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 59 வருஷம்னா இங்கேயே 59 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு சுருக்கணுமோ அந்த அளவுக்கு சுருக்கணும். ஸோ இப்போ 59 இயர்ஸ்ன்னு போட்டோன்னா அப்போ நமக்கு ஒரே பாயிண்டில் இந்த இது வந்து முடிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ படிக்கும் போது நம்ம எப்படி ப்ரீஃபாக படிப்போம்? தேவேந்திரநாத் தாகூரின் பிறந்த காலம், அதாவது தேவேந்திரநாத் தாகூரின் காலம் 1817 to 1905ன்னு ப்ரீஃபாக படிப்பீங்க. ஸோ இவர் வாழ்ந்த மொத்த வருட காலம் 59 ஆண்டுகள். ஸோ அப்படின்ற மாதிரி ப்ரீஃபாக படிப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நான் வந்து மைனஸ் பண்ணல, நீங்கள் மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதிலிருந்து நீங்கள் அந்த 5 பக்கமாக நோட்ஸ் எடுத்துருப்பீங்களா, அதிலிருந்து ஹின்ஸ் எடுப்பீங்க. ஹின்ஸ்னால் எப்படி எடுப்பீங்க? இப்போ நோட்ஸ்னால் நம்ம இந்த அளவுக்கு தேவேந்திரநாத் தாகூர் 1817 to 1905 அப்படி ப்ரீஃபாக எடுப்பீங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையே கிடையாது. எப்படின்னா 1817
17ன்னு எடுப்பீங்க. 1905 இவ்வளோ தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வாழ்நாள் காலம்னா நீங்களாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைஃபன் போட்டு ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் இவருன்றது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? உங்களோட ஹின்ஸ் எப்படி இருக்கணும்னா வெறும் 2 பேஜ் தான் இருக்கணும். ஒரு லெசனோட ஹின்ஸு 2 பேஜ் தான் இருக்கணும். ஐஎன்எம்னாலே ஒரு 10 பேஜ் தான் நீங்கள் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அது வந்து நான் போக போக சொல்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், இவர் வந்து பார்த்திங்கன்னா 4 கொள்கைகளை வந்து இவர் வந்து முன் வச்சுருக்காரு. அது என்னென்னு பாருங்கள். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே உலகத்தை படைச்சாருன்றது தான் இவரோட ஃபஸ்ட்டு கொள்கையே. சரிங்களா? இவர் வந்து 4 கொள்கைகளை வந்து முன் வச்சிருப்பார். என்னது? நம்பிக்கை பற்றிய 4 கொள்கைகளை முன் வச்சிருப்பார். ஸோ இது எப்படி எழுதிங்கன்னா செகண்ட் பாயிண்ட் போட்டு நம்பிக்கை ப்ராக்கெட்டில் 4 கொள்கைகள் அப்படி மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்பிக்கை பற்றிய 4 கொள்கைகள். இந்த 4 கொள்கைகளே நீங்கள் எழுதணுன்றது அவசியம் கிடையாது. 4 கொள்கைகள்னாலே அது என்னென்னு ஞாபகம் வந்துடணும். ஸோ அந்த 4 கொள்கைகள்லையுமே கடவுளை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொள்கைகளில் என்ன சொல்லியிருப்பாருன்னா அதாவது தொடக்கத்தில் எதுவுமே கிடையாது, எல்லாமே கடவுள் மட்டும்தான். ஸோ அவரே இந்த உலகத்தை வந்து படைச்சிருக்காரு. அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்னது? கடவுளை பற்றி சொல்லியிருக்காரு. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாரு? அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் ஞற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார், அவரே நிலையானவர், அவரே எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாரும் இல்லை. இது என்னது? செகண்ட் பாயிண்ட். இதிலே கடவுளை பற்றி தான் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா அதில் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் எதுவுமே கிடையாது, கடவுள் மட்டும்தான் இருந்தார், அவர் தான் அந்த உலகத்தையே படைச்சிருக்காரு. ஸோ உலகம் யாருமே இல்லை, அது கடவுள் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்ல வர்றாரு. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா இவர் தான் என்னது? உண்மை, அதாவது இவர் பார்த்தீங்கன்னா உண்மையானவர், கடவுள் ஒருவரே உண்மையானவர். அவர் வந்து அவரோட அறிவு, ஞானம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவு. சரிங்களா? அவரோட அறிவுக்கு இணை யாருமே கிடையாது. சரிங்களா? அவரோட அறிவுக்கு ஒரு தடைன்றதும் கிடையாது, இவ்வளோதான் முடிவுன்றது கிடையாது. சரிங்களா? அதுதான் எல்லையற்ற அறிவுன்னு சொல்லி ஞானம்னு சொல்லியிருப்பார். ஸோ அவரோட அறிவுக்கு எல்லைன்றதே கிடையாது. அவர் வந்து நற்பண்பு உடையவர், சக்தி உடையவர். சரிங்களா? சக்தியாக உடையவர் தான் யார்? கடவுள். அவர் வந்து நிலையானவர், அவருக்கு அழிவுன்றதே கிடையாது, அவர் நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாரும் இல்லை. ஸோ இதை தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள். நம்முடைய வீடு பேர் இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவதையும் தான் சார்ந்திருக்கு. நம்மளோட மறுபிறவின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த பிறவியும் மறுபிறவியும் என்னது, அதாவது அடுத்த பிறவியும் எப்படின்னா நமக்கு எப்படி அமைய போகுதுன்றதை அவரை நம்புவரையும் வணங்குவதும் தான் சார்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி தேர்ட் பாயிண்டில் சொல்ல வராங்க. ஃபோர்த் பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவரை விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளதுன்னு சொல்லிட்டு வராங்க. சரிங்களா? அவரை நம்புவது என்பது கடவுள் இருக்காரு அப்படின்றத நம்புவது எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா அவரை நேசிப்பதிலும் அவரோட விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் தான் அடங்கியிருக்குன்னு இந்த 4 கருத்துக்கள் தான் என்னது தேவேந்திரநாத் சொல்ல வர்றார். சரிங்களா? ஸோ இந்த 4 கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கைன்னு போட்டு ஹைஃபன் போட்டு 4 கொள்கைகள்னு எழுதுறீங்க. அந்த 4 கொள்கைகள்னு எழுதுகிறப்பே அந்த 4 கொள்கைகள் என்ன சொல்ல வராருன்றது உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். சரிங்களா? இதை எழுதி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இவ்வளோதான் தேவேந்திரநாத் தாகூரை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து யார் வர்றான்னா கேசவ் சந்திரசனும் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும். ஸோ இவர் தான் வருவார். ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்கள். தேவேந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா மிதவாத சீர்திருத்தவாதின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேவேந்திரநாத் தாகூர் என்னது? மிதவாத சீர்திருத்தவாதி. ஆனால் இதே எழுதிக்கோங்க. சரிங்களா? தேவேந்திரநாத் தாகூர்லேயே கூட எழுதிக்கோங்க, தேவேந்திரநாத் ஹைஃபன் போட்டு மிதவாத சீர்திருத்தவாதின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ எத்தனை பாயிண்ட்டு? இதோட பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், சமாஜத்தில் அவருடன் பணியாற்றிய இளையவர்கள் ரொம்ப, அதாவது தேவேந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா வயசானவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே ரொம்ப யோசித்து ஆழமாக சிந்திச்சு நிதானமாக தான் செயல்படுவார். ஆனால் அந்த சமாஜத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப விரைவாக வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்த வந்து விரும்பியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவர்களுள் மிக முக்கியமானவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசவ் சந்திரசன். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்க? கேசவ் சந்திரசன் போட்டு அவருடைய காலம் எழுதிக்கிறீங்க. காலம் எழுதி அவருடைய வாழ்நாள் காலம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அதை பக்கத்துலேயே ஹைஃபன் போட்டு எழுதிக்கிறீங்க. சரிங்களா?
அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுத வேண்டியது. செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதுவீங்க? 1854 சபையில் இணைந்தார்னு சொல்லி எழுதிக்கிறீங்க. சரிங்களா? 1854 ஹைஃபன் போட்டு சபை இணைந்தார், சபையில் இணைந்தார்னு சொல்லி எழுதிக்கிறீங்க. செகண்ட் பாயிண்ட். அடுத்து பாருங்கள் தேர்டு பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்கன்னா 1866ன்னு போட்டு ஹைஃபன் போட்டு என்ன எழுதிக்கிறீங்கன்னா உறுப்பினர்களுக்கிடையே பிளவுன்னு மட்டும் எழுதிக்கிறீங்க. சரிங்களா? அது பிரம்ம சமாஜமாக என்ன சமாஜம்ன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஏன்னா கேசவ சந்திரசன் எதில் வந்து இணைஞ்சிருக்காரு? பிரம்ம சமாஜத்தில் தான் இணைஞ்சிருக்காரு. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? 1866ன்னு போட்டு உறுப்பினர்களுக்கிடையே பிளவுன்னு எழுதிக்கிறீங்க. ஸோ இது என்னது? செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கிறீங்க. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் வராது, தேர்ட் பாயிண்ட் வரும். கேசவ சந்திரசன்ற ஹெட்டிங்கில் தேர்ட் பாயிண்ட் வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், அந்த உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திரசன் பார்த்திங்கன்னா சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜத்தை வந்து உருவாக்கியிருப்பார். சரிங்களா? ஸோ என்னது? இந்திய பிரம்ம சமாஜத்தை வந்து இவர் வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ அப்போ என்னது? கேசவ சந்திரசன் ஹைஃபன் போட்டு இந்திய பிரம்ம சமாஜம் உருவாக்கினார் அப்படின்னு மட்டும் போட்டுக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு எப்படின்னா சாதாரண ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்படலாயிற்று. ஸோ இவர் வந்து தனியாக இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு என்னது? ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அப்போ கேசவ சந்திரசன் ஹைஃபன் போட்டு இந்திய பிரம்ம சமாஜம்னு எழுதிக்கங்க. தேவேந்திரநாத் தாகூர்னு ஹைஃபன் போட்டு ஆதி பிரம்ம சமாஜம்னு எழுதிக்கங்க. சரிங்களா? இது 4th, இது 5th பாயிண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதிக்கங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்னது 3வது பேஜை கடந்துட்டோம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு பேஜுக்குள்ளே தான் முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு பேஜுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் 3 பேஜை ஒரு பேஜாக சுருக்கிருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அடுத்து பாருங்கள், குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதும் அதற்கு மாறாக பார்த்திங்கன்னா கேசவ சந்திரசன் பார்த்திங்கன்னா தனது 14 வயது மகளை இந்திர இளவரசர் ஒருவருக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் பார்த்திங்கன்னா இந்திய சமாஜத்தில் இருந்து விலகி சாதாரண சமாஜ் என்னும் அமைப்பை வந்து நிறுவியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எத்தனை 3 சமாஜம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சமாஜம் என்னதான் இருந்துச்சு? பிரம்ம சமாஜமாக இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து வெளிவந்தவர் தான் யாருன்னா கேசவ சந்திரசன் வெளிவந்து இந்திய பிரம்ம சமாஜம்னு ஒரு தனியாக ஒரு சமாஜத்தை ஏற்படுத்துகிறாரு. அதுலேயும் சில உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னது தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் பார்த்திங்கன்னா அவரோட கருத்துக்களை ஆதரித்தவங்க ஒரு சமாஜம் வந்து ஆதி பிரம்ம சமாஜமாக உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? பிரம்ம சமாஜமே இந்திய பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜமாக உருவாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசவ சந்திரசன் பார்த்திங்கன்னா தன்னோட 14 வயது மகளை பார்த்திங்கன்னா இந்திய இளவரசருக்கு திருமணம் செய்து கொடுத்தனால அது பார்த்திங்கன்னா சமாஜத்தோட கருத்து என்னது? குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறது. ஸோ ஆனால் இவர் என்னது தன்னுடைய மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே அந்த குழந்தை திருமணத்தை பண்ணி வச்சனால அதில் இருக்க உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இந்த இந்திய பிரம்ம சமாஜத்தை விட்டு விலகி சாதாரண சமாஜ்ன்ற அமைப்பை வந்து நிறுவியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னது சாதாரண சமாஜ்ன்ற அமைப்பை வந்து அவங்க வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஷார்ட்டாக எழுதிக்கங்க. சரிங்களா? ஏற்கனவே 4 பாயிண்ட் பார்த்துருப்போமா? 5வது பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்க? ஷார்ட்டா கேசவ சந்திரசன் 14 வயது மகளை இளவரசருக்கு திருமணம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் அதாவது இந்திய பிரம்ம சமாஜம் விலகல் சாதாரண சமாஜ் அமைப்பை நிறுவினர்னு கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன். என்னது கேசவ சந்திரசனில் பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன். ராஜாராம் மோகன் ராயில் பார்த்திங்கன்னா 9 பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் தாகூரில் 4 பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன். கரெக்டாக? ஃபஸ்ட்டில் 3 பாயிண்ட்டு, அடுத்து கேசவ சந்திரசனில் அவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் வந்து மிதவாத சீர்திருத்தவாதி 4வது பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அந்த 4 பாயிண்ட்டே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னது நீங்கள் ஒரு பேஜில் எழுதி வச்சுக்கிறீங்க. ஒரு பேஜில் உங்களால் எழுத முடியலன்னா ஒரு பேஜை 2ஆக டிவைட் பண்ணிடுங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு இன்னும் பேஜ் மிச்சமாகும். இப்போ இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி எழுதணுன்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு பேஜுக்குள்ளே அது வந்து அடங்கிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னது ஒரு பேஜுக்குள்ளே நீங்கள் வந்து எழுதிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் என்னதுன்னா வங்காளத்தை சேர்ந்தவர். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வங்காளம், என்னது வங்காளத்தை சேர்ந்தவர்னு கூட எழுதிக்கோங்க. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் என்னது? அவரோட வாழ்நாள் காலம். ஸோ 1820 to 1891. ஸோ இவருடைய வாழ்நாள் காலம் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1891 to 1820. ஸோ இதிலேருந்து இதை கழிச்சிட்டாலே உங்களுக்கு வாழ்நாள் காலம் கிடச்சிரும். 9ல் 2 போச்சுன்னா எத்தனை? 7 வருமா? ஸோ அப்போ இவரோட வாழ்நாள் காலம் 71 ஆண்டுகள். ஸோ இப்படி தான் வாழ்நாள் காலம் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி அதையும் பக்கத்தில் ஹைஃபன் போட்டு எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு லெசன் இருக்குன்னா அதை இப்படி தான் நம்ம படித்து இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணுன்றதை உங்களை சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது வித்யாசாகர் இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார் அப்படின்ற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர் யாருன்னு கேட்கலாம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சரிங்களா? விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகளை முன் வச்சிருக்காரு. அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்ட சிறு நூல்களை வெளியிட்டிருக்காரு. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஷார்ட்டாக செகண்ட் பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி செகண்ட் பாயிண்ட் வராது, தேர்ட் பாயிண்ட் வரும். சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் போட்டு நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியின் ஹைஃபன் போட்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்திருக்காரு. இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது வாழ்நாள் முழுவதையும் இவர் அர்ப்பணிச்சிருக்கார். ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எழுதிக்கோங்க. சரிங்களா? 5வது பாயிண்ட்டாக போட்டு இதை எழுதி வச்சுக்கோங்க. என்ன வரும்னா, அதாவது விதவைகளின் அதாவது குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்நாளை மேம்படுத்துவதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட்டு ஃபுல்லாகவே எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பண்டித ஈஸ்வர வித்யாசாகர் பார்த்திங்கன்னா தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக 1856 எனது மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது. என்னது? விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டம். ஸோ இதை எப்படி எழுதிக்கிங்க? விதவைகள் மறுமண சட்டம் அல்லது மறுமண சீர்திருத்த சட்டம் ஹைஃபன் போட்டு 1856ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, திருமண வயது சட்டம் எந்த ஆண்டுனா 1860. என்னது? திருமண வயது சட்டம்னு ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திருமணத்திற்கான வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. எப்போ திருமணத்திற்கான வயது 10ன்னு போட்டு 1860 பார்த்திங்கன்னா திருமணத்திற்கான வயது 10 நிர்ணயிச்சிருக்காங்க. 1891 பார்த்திங்கன்னா திருமண வயதுன்னு போட்டு எத்தனைன்னு போட்டுக்கிறீங்கன்னா 12ன்னு போட்டிருக்கிறீங்க. சரிங்களா? 1891 திருமண வயது 12ஆக அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னது? 7வது பாயிண்ட்டாக போட்டு இதெல்லாமே எழுதி வச்சுக்கணும். அடுத்து 1925 பார்த்திங்கன்னா என்ன போட்டுனா திருமண வயது 13 உயர்த்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எந்த சட்டத்தின்படி ஏற்றப்பட்டிருக்காங்க? பக்கத்துலேயே இப்படி ஹைஃபன் போட்டு எழுதிக்கணும். 1929 கூறிய சட்டப்படி இதெல்லாம் எப்படி இருந்திருக்கு? வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே அந்த அளவுக்கு எழுத படிக்க தெரியாது. வசதியானவங்க மட்டும்தான் படிப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப இப்படி ஒரு சட்டம் வந்திருக்குது அப்படின்றது என்னது? வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருந்திருக்குது. ஸோ படித்த மனிதர்களுக்கும் அந்த வழக்கறிஞர்கள் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டத்தை பற்றியே தெரிஞ்சிருக்கு. மற்ற மக்களுக்கு இதை பற்றின பேசிக் நாலேஜ் கிடையாது. சரிங்களா? ஸோ இருந்தாலும் 7 பாயிண்ட் பார்த்துருப்போம். இந்த 7 பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதி வச்சுக்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்தது இதோட நமக்கு என்னது? பிரம்ம சமாஜம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பிரம்ம சமாஜத்தை எத்தனை பேஜில் எழுதியிருக்கணும்? ஃபஸ்ட்டு பக்கத்தில் பிரம்ம சமாஜம் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு பேஜில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னது? ராஜாராம் மோகன் ராயில் 9 பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன். தேவேந்திரநாத் தாகூரில் 4 பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன்.
கேசவ் சந்திரசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன் சரிங்களா. 6 பாயிண்ட்டு, ஈஸ்வர சந்திர வித்யாசாகரில் ஒரு 5 பாயிண்ட்டு, 5 to 6 பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன். இது எல்லாமே நீங்கள் ஒரு பேஜில், ஒரு நோட்டாக இருந்தாலும் சரி, இல்லை A4 ஷீட் பேப்பராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பேஜில் அந்த 6 ஃபஸ்ட்டு பேஜில் ஒரே பேஜில் நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கணும். பிரார்த்தனை சமாஜம் கூட நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போனாலும் பிரச்சனை கிடையாது, இல்லை அதே பேஜ்லேயே நீங்கள் கொண்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ இது பிரார்த்தனை சமாஜம் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோதான் பேராகிராஃப். இதை கூட நீங்கள் ஒரு பேஜ்லேயே கொண்டு வரலாம், இல்லை அடுத்த பேஜில் ஒரு காவாசியில் கொண்டு வரலாம் சரிங்களா. ஸோ பிரார்த்தனை சமாஜம் பாருங்கள், மகாராஷ்டிரா பகுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதியாகும். ஸோ என்னது, மகாராஷ்டிரா பகுதி தான் சீர்திருத்த நடவடிக்கைக்கு ஆதரவு பெற்ற பகுதின்னு போட்டு மகாராஷ்டிரான்னு கூட போட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்களா. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பே பிரார்த்தனை சமாஜம். என்னது, பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் இது நிறுவப்பட்டது சரிங்களா. ஸோ என்ன எப்படி எழுதுறீங்க, செகண்ட் பாயிண்ட் போட்டு என்ன போட்டுக்கிறீங்கன்னா 1864 ஹைஃபன் போட்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவல். ஸோ எங்கன்னா ப்ராக்கெட் மாதிரி போட்டு பம்பாயின்னு போட்டுக்கிறீங்க சரிங்களா. ஸோ எப்படி எழுதுறீங்கன்னா 1867 இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு பிரார்த்தனை சமாஜம் நிறுவல். என்னது, பிரார்த்தனை சமாஜம் நிறுவல் ப்ராக்கெட்டில் பம்பாய். ஸோ இப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. போட்டால் அப்போ அது பம்பாயில் தான் நிறுவப்பட்டுச்சுன்றது நமக்கு தெரிய வரும் கரெக்டாக. ஸோ இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், இதனை நிறுவியவர் யாருன்னு நிறுவியவர் செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்டு நிறுவியவர்னு போட்டு என்னது ஆத்மராம் பாண்டுரங்கன்னு போட்டு பக்கத்துலேயே அவரோட ஆண்டு காலமும் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த ஆண்டை எழுதி ஹைஃபன் போட்டு, இல்லை அதுக்கு மேலேயே இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்காங்களா, அதுக்கு மேலேயே இவருடைய வாழ்நாள் காலம் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி எழுதிக்கணும் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார் யாருன்னு பாருங்கள். இந்த சமாஜத்தோட அதாவது உறுப்பினர்கள்னு போட்டு ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா R.C. பண்டர்கர். இது எத்தனாவது பாயிண்ட்டாக வரும், 4th பாயிண்ட்டாக வருமா. ஸோ என்னது, R.C. பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க சரிங்களா. ஸோ அடுத்தடுத்து 2 உறுப்பினர்கள், ஒருத்தர் R.C. பண்டர்கர், இன்னொன்று நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஸோ இவங்க 2 பேருன்ற மாதிரி எழுதி வச்சுக்கிறீங்க சரிங்களா. அடுத்து இந்த சமாஜத்தோட நடவடிக்கைகள் சரிங்களா. இந்த சமாஜத்தோட நோக்கங்கள் என்னென்னு எழுதிக்கணும். என்னென்னா சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் ஆவார் சரிங்களா. ஸோ இந்த நடவடிக்கைகள் அதாவது சமாஜத்தின் நடவடிக்கைகளுக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள். ஸோ அப்படி கூட எழுத தேவையில்லை. ஸோ இந்த சமாஜத்தோட நோக்கம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், கோவிந்த் ரானடையை பற்றி முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அமைப்புகளை நிறுவியிருப்பார். ஸோ அதனால் இதை தனியாகவே எழுதி வச்சுக்கணும். கோவிந்த் மகாதேவ் ரானடேன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்கன்னா இவரோட வாழ்நாள் காலம் எழுதிக்கிறீங்க. 1842 to 1901 எழுதிக்கிறீங்க. இவர் பார்த்திங்கன்னா விதவை மறுமண சங்கம் 1861 தொடங்கியிருப்பார். அப்படின்ற அமைப்பை இவர் நிறுவியிருப்பார். ஸோ இதை எப்படி எழுதிக்கிறீங்க, விதவை மறுமண சங்கம் இல்லாட்டி ஆண்டு போட்டு 1861 ஹைஃபன் போட்டு விதவை மறுமண சங்கம் இப்படி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்து புனே சர்வஜனிக் சபா. ஸோ இதை எப்படி 1870 போட்டு புனே சர்வஜனிக் சபான்னு எழுதிக்கிறீங்க. அடுத்து 1884 போட்டு தக்கான கல்விக் கழகம். ஸோ இப்படி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 3 அமைப்புகள் தான் யார், மகாதேவ் கோவிந்த் ரானடே. அதாவது இவர் மகாதேவ் கோவிந்த் எப்படி எழுதலாம்னா எம்ஜின்னு எழுதுவாங்க சரிங்களா. எம்ஜி ரானடேன்னு ஷார்ட்டாக எழுதுவாங்க. ஸோ இப்படி எழுதி இந்த 3 பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் பார்த்துருக்கிறது மொத்தம் 3 அமைப்பு, அவரோட வாழ்நாள் காலம். மகாதேவை பற்றி 4 பாயிண்ட்டு தான் பார்த்துருப்போம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரார்த்தனை சமாஜம் முடிஞ்சு சரிங்களா. பிரார்த்தனை சமாஜத்தில் 3 பேர் பார்த்துருப்போம் சரிங்களா. ஆத்மராம் பாண்டுரங் பார்த்துருப்போம், R.C. பண்டர்கர், எம்ஜி ரானடே, இந்த 3 பேர்த்த பற்றியும் பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்னது முடிஞ்சளவு ஒரு பேஜில் கொண்டு வாங்க, இல்லை 1.25 பேஜில் கொண்டு வாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்னது 3 பேஜ் இதோட இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதியோட நமக்கு பார்த்திங்கன்னா 3 பேஜ் கம்ப்ளீட் ஆச்சு. அப்போ 3 பேஜை நீங்கள் ஒரு பேஜில் சுருக்கிட்டீங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நோட்ஸ் எடுக்கிறதும் எப்படின்றத சொல்லி கொடுக்குறோம்.
ஸோ எப்படி எழுதணும், எப்படி பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணுன்றதையும் சொல்லிக் கொடுக்குறனால கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ வந்து சோம்பேறித்தனப்படாமல் பார்த்து நோட்ஸ் எடுக்க கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு 3-4 லெசன் நோட்ஸ் எடுக்க நீங்களே கற்றுக்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே நோட்ஸ் எடுத்துக்குவீங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்து புத்தெழுச்சி இயக்கத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம். சரிங்களா? நம்ம அடுத்து பார்க்க போகிறது புத்தெழுச்சி இயக்கம். ஸோ இதில் என்ன பார்ப்போன்னா ஆரிய சமாஜத்தை பற்றி தான் பார்ப்போம். ஸோ ஆரிய சமாஜம் வந்து எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னா 1875 தான் ஆரிய சமாஜம் நிறுவப்பட்டுச்சு. சரிங்களா? எனது பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. ஹெட்டிங் போட்டுக்காங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம். என்னது 1875ன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ இது எங்கே இது பண்ணுச்சுன்னா அது பார்த்திங்கன்னா பம்பாயில், இது பார்த்திங்கன்னா பஞ்சாப். ஸோ ஆரிய சமாஜம் ஹைஃபன் போட்டு பஞ்சாப்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரிங்களா? பஞ்சாபில் தலைமையேற்றதுன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? பஞ்சாப் ஆரிய சமாஜம் பஞ்சாபில் தலைமையேற்றது அப்படின்ற மாதிரி ஹைஃபன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நிறுவப்பட்டதுன்னு போட்டு 1875ன்னு எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? இந்த அமைப்பை நிறுவியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. நிறுவப்பட்டது 1875, நிறுவியவர்னு போட்டு என்னதுன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு போட்டு எழுதிக்கிட்டு அவரோட ஆண்டு காலம் 1824 to 83. ஸோ அவரோட வாழ்நாள் காலமும் பக்கத்துலேயே போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் நிறுவப்பட்டது 1875. நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. எப்போனா 1824 to 1883. சரிங்களா? இவரோட வாழ்நாள் காலம். ஸோ அதை எழுதி நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை பாயிண்ட்டு? 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார். அவருடைய நூல். சரிங்களா? சுவாமி தயானந்த சரஸ்வதியோட நூலுன்னு போட்டு சத்யார்த்த பிரகாஷ்ன்றதை எழுதிக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஸோ அவரோட நூல் என்னது? பெரும்பாலாரால் படிக்கப்பட்டது. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு, பழக்கங்களும் அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுவதிலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என இவர் அறிவிச்சிருக்காரு. அவர் முன்வைத்த நேர்மையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பனவாகும். ஆரிய சமாஜம் இந்து மதத்திலிருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது. அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திருவோம். ஸோ என்னது, அதாவது ஆரிய சமாஜத்தோட முழக்கம் போட்டு ஹெட்டிங் போட்டு, ஹெட்டிங் இல்லை ஹைஃபன் போட்டு, என்னது எத்தனாவது பாயிண்ட்டு? இது 4th பாயிண்ட்டா? ஆரிய சமாஜத்தின் முழக்கம்னு போட்டு வேதங்களுக்கு திரும்புவோம்ன்றதை எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் முக்கிய குறிக்கோள். ஸோ ஆரிய சமாஜத்தோட முழக்கம்னு ஹைஃபன் போட்டு வேதங்களுக்கு திரும்புவோம், ஆரிய சமாஜத்தோட குறிக்கோள்னு ஹைஃபன் போட்டு எதிர்மத மாற்றம்னு சொல்லி எழுதிக்கிறீங்க. சரிங்களா? இது எத்தனாவது பாயிண்ட்டு? 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி எனும் சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வகுத்து கொடுத்தது. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 6வது பாயிண்ட்டாக இதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்த களத்திலும் கல்வியை பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகள் புரிந்தது. சமாஜம் பார்த்திங்கன்னா பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியிருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ணா பரமஹம்சர். ஸோ அவ்வளோதான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 பாயிண்ட் பார்த்துருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ இது ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்திங்கன்னா கல்கத்தாவுக்கு அருகே தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகரான இவர் இவர் ஒரு அர்ச்சகர். எப்படி எழுதிக்கிறீங்கன்னா கல்கத்தா ஹைஃபன் போட்டு தட்சிணேஸ்வரம் ஊருன்னு போட்டு ஹைஃபன் போட்டு அர்ச்சகர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஆண்டு. சரிங்களா? 1836 to 1856. ஸோ அவரோட வாழ்நாள் காலமும் எழுதிக்கங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர் ஆன்மீகத்தை அதிகமாக நம்புவார். பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில் ஆன்ம ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் இவர் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தர். ஸோ இவர் காளியின் கைபோர்ட் போட்டு அதாவது தீவிர பக்தர் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவர் அக்கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அறிவித்தார்.
ஸோ அவருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன, அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேருக்கு இட்டு செல்லும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து பாருங்கள், ஜீவன் என்பதே சிவன் எனவும் இவர் கூறினார். ஸோ என்னது, இதையும் அடுத்த பாயிண்ட்டாக எத்தனாவது 4வது பாயிண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஜீவன் என்பதே சிவன் எனவும் இவர் கூறினார்ன்றதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள், வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே. ஸோ ஜீவன் என்பதே சிவனுக்கு அர்த்தம் என்னது, அதை ப்ராக்கெட் போட்டு அதுக்கு பக்கத்தில் எழுதிக்கங்க. வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனேன்றதான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்றார். இதை அடுத்த பாயிண்ட்டாக எழுதிக்கங்க. ஏன்னா இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். என்ன கேட்கலாம், மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்று கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். அதனால் இதையும் அடுத்த பாயிண்ட்டாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் முடிஞ்சு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன். ஸோ இதை யார் இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்திங்கன்னா, ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனையே பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின்பால் அது திருப்தியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தது தான். ஸோ என்னது, ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனை போட்டு என்ன எழுதிக்கிறீங்கன்னா, பிரம்ம சமாஜம் சீர்திருத்த அமைப்புகள், அதாவது பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவில் அது திருப்தியுற்ற பிரம்ம சமாஜம்னு போட்டு ஹைஃபன் போட்டு அது திருப்தியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தது என்னது, ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சாதனைன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 1886 அவர் இயற்கையை எழுதியிருப்பார். யார், ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ அதுக்கப்புறம் அவரோட பணிகள்லாம் யார் செஞ்சுருப்பாருன்னா, ராமகிருஷ்ணரோட முதன்மையான சீடர். 3வது பாயிண்ட் என்னது, ராமகிருஷ்ணருடைய சீடர்னு போட்டு விவேகானந்தர் என்னது சுவாமி விவேகானந்தர்னு எழுதி வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து அவருடைய பணிகள்லாம் யார் செஞ்சுருப்பாருன்னா, சுவாமி விவேகானந்தர் தான் செஞ்சுருப்பார். இங்கே பாருங்கள், கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியிருக்கார். ஸோ ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர்னு போட்டு ஹைஃபன் போட்டு விவேகானந்தர்னு எழுதிக்கணும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட்டாக வரும். ஸோ எழுதிக்கணும். ஸோ இப்படி தான் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ண மிஷன் சமய செயல்பாடுகளோடு மட்டும் தனது பணிகளை நிறுத்தி கொள்ளவில்லை. மக்களுக்கு கல்வியறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளிலும் செயலூக்கத்துடன் ஈடுபட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் அந்த அளவுக்கு இல்லை, நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, சுவாமி விவேகானந்தர். ஸோ சுவாமி விவேகானந்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுவாமி விவேகானந்தரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தான்றது தான் இவரோட ஒரிஜினல் நேம். சரிங்களா? ஸோ சுவாமி விவேகானந்தர் ஹைஃபன் போட்டு நரேந்திரநாத் தத்தான்னு எழுதிக்கணும். ஸோ அதுக்கு கீழே எப்படி எழுதணும் பாருங்கள், சுவாமி விவேகானந்தர்னு எழுதுவீங்களா, ஹைஃபன் போட்டு இல்லாட்டினா ப்ராக்கெட் போட்டு என்ன எழுதுறீங்கன்னா நரேந்திரநாத் தத்தான்னு எழுதிப்பீங்க. ஸோ அதுக்கு கீழே இப்படி ஒரு ஹைஃபன் போட்டு அவரோட வாழ்நாள் காலம் எழுதிக்கிறீங்க. சரிங்களா? 1863 to 1902 எழுதிக்கிறீங்க. ஸோ இதோட வாழ்நாள் காலம் ப்ராக்கெட் போட்டு இதோட வாழ்நாள் காலம் எழுதிக்கிறீங்க ஒரே லைனில். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மையான சீடர். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம அங்கேயே நோட் பண்ணியிருப்போம், அதனால எழுத தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, படித்த இளைஞரான இவர் ராமகிருஷ்ணரின் கருத்துக்களால் கவரப்பட்டிருக்காரு. மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாத அவர் நடைமுறை வேதாந்தமான மனிதகுலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை முன்வைத்தார். விவேகானந்தரின் கோட்பாடுன்னு ஹைஃபன் போட்டு என்னது செகண்ட் பாயிண்ட்டாக எழுதுறீங்க. சரிங்களா? விவேகானந்தரின் கோட்பாடுன்னு போட்டு அதாவது நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு விவேகானந்தரின் கோட்பாடு ஹைஃபன் போட்டு மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படின்றத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், மதத்தோடு தொடர்புடையது எனும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கும் மனப்பாங்கின்மையை அவர் கண்டனம் செய்திருக்காரு. பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அவர் இந்து சமூகத்திற்கு புத்துயிரளிக இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்திருக்காரு. அவருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகளை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதாய் அமைந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1893 அடுத்த ஹைஃபன் போட்டுக்கோங்க. சரிங்களா? 3rd பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். 1893 ஹைஃபன் போட்டு சிகாகோன்னு போட்டு உலக சமய மாநாடுன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் எழுதணும்.
4th பாயிண்ட்டாக இவ்வளோ தான் எழுதணும். ஸோ அந்த மாநாட்டில் வந்து இவர் வந்து கலந்து கொண்டு சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். சரிங்களா? ஸோ மாநாடுன்னு போட்டு விவேகானந்தர் சொற்பொழிவுன்னு கூட எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அதுபோன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார். விவேகானந்தரின் செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தர் ஊக்கம் வந்து பெற்றனர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு சுவாமி விவேகானந்தர் முடிஞ்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரம்மஞான சபைன்றது ஒன்று வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருச்சு. ஸோ பிரம்மஞான சபையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ எத்தனை பேஜ் பார்த்துருக்கோன்னு பாருங்கள். 1 2 4 பேஜ் பார்த்துருக்கோமா? 5 பேஜ் பார்த்துருக்கோம். இந்த 5 பேஜை நீங்கள் எத்தனை பேஜில் எழுதியிருக்கணும்? 2 பேஜில் தான் உங்கள் நோட்ஸ் இருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் இருந்திருக்காது. ஸோ இந்த 5 பேஜை நீங்கள் 2 பேஜாக வந்து சுருக்கி எழுதியிருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா 6வது பேஜ் வரும். ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 5வது பேஜாக வரும். ஸோ மீதி எத்தனை பேஜ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 மீதி எத்தனை 3 பேஜ் தான் இருக்குது. அப்போ நம்ம 4 பேஜையே கிட்டத்தட்ட 2 பேஜாக சுருக்கி எழுதியிருப்போம். மீதி ஒரு 4 பேஜ் இருக்குன்னா அதை 2 பேஜாக சுருக்கி எழுதுவோம். அப்போ மொத்தம் எத்தனை 8 பேஜை நம்ம 4 பேஜுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? ஸோ நோட்ஸ் எடுக்க கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நீங்களே ஒரு லெசனை படித்து ஈஸியாக நோட்ஸ் எடுத்துடலாம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து படிக்கணும். ஸோ இப்போ என்னதுன்னா நம்ம வந்து பிரம்மஞான சபையிலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டே நம்ம வந்து முடிச்சிருவோம். அப்போ 19ஆம் நூற்றாண்டில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2ஆக பிரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம வந்து இந்த லெசனே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி.